இன்னைக்கு இந்த குழந்தைங்களுக்கான சிறுகுடல் வேலை செய்யாம போறது. பிறந்த குழந்தைங்களுக்கு சில பேருக்கு சிறுகுடல் சரியா ஒழுங்கா இருக்காது, வேலை செய்யாது. ரெண்டாவது, பிறந்த உடனேயே நீங்க குடல் சுருட்டிக்கிச்சுன்னு சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்பட்டிருக்காங்கன்னு தெரியல. குடல் முழுக்க ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிற மாதிரி போயிடும், அழுகி போயிடும். இந்த மாதிரி குழந்தைங்க பொழைச்ச மாதிரியே கிடையாது. அவங்க குழந்தை பிறந்து கொஞ்ச நாள்ல இறந்துருவாங்க. இதுதான் நார்மலா நடக்கிறது. வெளிநாட்டில் மெயினா அமெரிக்காவில் இன்டெஸ்டினல் டிரான்ஸ்பிளான்ட் பல வருஷமா பண்ணிட்டு வராங்க. நீங்க லிவர் டிரான்ஸ்பிளான்ட் நம்ம பண்றோம், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்றோம். சிறுகுடல் டிரான்ஸ்பிளான்ட் ரொம்ப ரேர். அந்த சிறுகுடல் டிரான்ஸ்பிளான்ட் நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிகமாக பண்ணுறோம். பாம்பேலையும் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்ல போனோம்னா டாக்டர் அனில் வைத்தியா தான், ப்ரொஃபஸர் அனில் வைத்தியா இப்போ நம்மளோட டீமில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டில் முக்கால்வாசி இந்த இன்டெஸ்டினல் டிரான்ஸ்பிளான்ட், சிறுகுடல் மாற்று அறுவை சிகிச்சையும் மல்டிவிசரல் டிரான்ஸ்பிளான்ட்டும் பண்ணுவாங்க. சிறுகுடலோட சேர்த்து சமயத்தில் பேங்க்ரியாஸு, அதோட சேர்த்து லிவர், எல்லாம் மல்டிவிசரல்னு சொல்றது. ஒரு ஆர்கன் மட்டும் இல்லை, பல ஆர்கன் சேர்த்து. இதெல்லாம் காமனாக வரும். இது பெரியவங்களுக்கு சில கேன்சரில் கூட பண்ணுவாங்க மல்டிவிசரல் டிரான்ஸ்பிளான்ட். அந்த மாதிரி ஒரு சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்காக தான் டாக்டர் அனில் வைத்தியா இங்கே வந்திருக்காங்க. ஆனால் நாங்கள் எப்படி யோசிக்கிறோன்னா, அதை வருமுன் காப்போங்கிற மாதிரி. இந்த குழந்தைங்களுக்கு சிறுகுடல் சின்னதாக இருந்ததுன்னு வச்சுக்கல, அந்த சிறுகுடல் சின்னதாக இருக்கிறதுலையே அந்த ஃபங்க்ஷனை அதிகரிக்கிறது, அதோட லெங்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறது. இந்த மாதிரி எல்லாம் கூட பண்ணலாம். எல்லாருக்குமே சிறுகுடல் ஆப்ரேஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்குமே சிறுகுடல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு தான் டாக்டர் நரேஷ் சண்முகமும் சேர்ந்து ஒரு இன்டென்சிவ் கேர் மாதிரி ஏற்படுத்தி, இதுக்கு ஒரு ஐசியூ மாதிரி ஏற்படுத்தி, இந்த மாதிரி பிறந்த குழந்தைங்க, முக்கால்வாசி குழந்தைங்க 10 கிலோவுக்கு கம்மியாக தான் இருப்பாங்க. இல்லை பிறந்த குழந்தைங்க 1 கிலோவுக்கு கம்மி, 1 கிலோ 2 கிலோ கூட இருக்கும் இந்த குழந்தைங்களுக்கு. ஏன்னா சிறுகுடல் ஃபார்ம் ஆகலைன்னா அவங்களால ஃபுட்டை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, வளர முடியாது. அந்த மாதிரி நியூட்ரிஷன் இம்ப்ரூவ் பண்ணுறது, ஐவி, இப்போ சில பேருக்கு டிபிஎன்னு சொல்லுவாங்க, டோட்டல் பேரண்டல் நியூட்ரிஷன். இதை வளர்ச்சி வர்ற வரைக்கும் சாப்பாடே இல்லாமையே ஐவியாவே நீங்கள் சாப்பாடு கொடுத்து குழந்தைய வளர வச்சுட்டு அதுக்கப்புறம் டிரான்ஸ்பிளான்ட்டும் பண்ணலாம். இந்த மாதிரி இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஸ்பெஷாலிட்டி. இது அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டி இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு பிளான். இதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி இந்த ஆப்ரேஷனை செய்யறதுக்காக, இந்த யூனிட்டை நடத்துறதுக்காக ஒரு பிளானோட இன்னைக்கு இந்த யூனிட்டை இனாகரேட் பண்ணுறோம். நரேஷ் டாக்டர் நரேஷ் சண்முகம், குழந்தைகள் கல்லீரல் மற்றும் குடல் சிறப்பு நிபுணர். ஒரு 15 வருஷமா நான் சென்னையில் குழந்தைகள் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் ரீஹாபிலிட்டேஷன் யூனிட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா மசில் வீக்னஸோ நர்வ் வீக்னஸ் இருக்கவங்க போய் ஃபிசியோதெரப்பி பண்ணி, ஜிம் பண்ணி, வெயிட்டை யூஸ் பண்ணி அதை பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. இன்டெஸ்டைனல் ரீஹாபிலிட்டேஷன், குடலை எப்படி நம்ம ரீஹாபிலிட்டேட் பண்ண முடியும், எப்படி அதோட ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஏற்கனவே சார் சொன்ன மாதிரி குழந்தைகள் பிறக்கும் போதே சில நோயோட பிறப்பாங்க. மரபணு பிரச்சனைனால ஜெனடிக் டிசார்டர்னு சொல்லுவோம், கன்ஜெனிட்டல் டயரியான்னு சொல்லி அந்த குழந்தைங்களால வாய் வழியாக சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகாது, லூஸ் மோஷன் மாதிரி போயிடும். அவங்களுக்கு இந்த பேரண்டல் நியூட்ரிஷன் ரத்த நாளம் வழியா, மொத்த நியூட்ரிஷன் ரத்த நாளம் வழியா கொடுக்குற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் இந்த ப்ரீடம் குழந்தைங்க அவங்களுக்கு இந்த நெக்ரோடைசிங் என்ட்ரோகோலைட்டிஸ், குடல் அழுகல் நோயின்னு சொல்லுவோம். இந்த குடல் அழுகல் நோய் வரும்போது இந்த குடல் யூஸ்வலாக நம்ம சிறுகுடல் ஒரு 20 அடி லென்த் இருக்கு, பெருக்குடல் ஒரு 10 அடி நீளம் இருக்கும். ஸோ இந்த சிறுகுடலோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற ஆகாரத்தை டைஜஸ்ட் பண்ணுறது, நியூட்ரியன்ஸை எடுக்கிறது. பெருங்குடலோட ஃபங்க்ஷன் முக்கியமாக நீரை எடுக்கிறது மட்டும்தான். ஸோ பெருங்குடல் இல்லாமல் நம்ம உயிர் வாழலாம், சிறுகுடல் இல்லாமல் உயிர் வாழ முடியாது. பட் இந்த நெக்ரோடைசிங் என்ட்ரோகோலைட்டிஸ் இந்த மாதிரி பிரச்சனையில இப்போ சிறுகுடலை ஆப்ரேஷன் மூலமாக ரிமூவ் பண்ணும்போது குழந்தைங்க வாய் வழியாக ஆகாரம் சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகாது, மோஷன் மாதிரி போயிட்டே இருப்பாங்க. ஸோ வாய் வழியாக நீங்கள் ஆகாரம் கொடுக்க முடியாது. ஸோ அவங்க டோட்டல் பேரண்டல் நியூட்ரிஷன், மொத்த சத்தும் அவங்க அந்த
வெயின் வழியாக தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பிரச்சனை என்னன்னா, இந்த குழந்தைங்க வெயிட் பார்த்தீங்கன்னா 1 கிலோன்னா 800 கிராம் இருப்பாங்க. நம்ம இந்த இன்டெஸ்டைனல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம்னா வெயிட் வந்து ஒரு 9 கிலோ 10 கிலோ இருக்கும். ஸோ If you don't mind. My name is Anil Vaidya. I'm a transplant surgeon, focusing mainly on intestinal and multivessel transplantation. Speak loud. Sorry, I'll try to speak louder. We are very, very excited to partner with Vela Hospitals as well as the incredible efforts put in by Dr. Naresh in creating the infrastructure that's going to be required to take very, very small babies and children, handheld them through their nutritional needs till they become strong enough for any kind of therapy. And that therapy could mean, they may not need anything, they just needed that bridge to getting better by good nutrition. The other group could be requiring some kind of surgical intervention called gut rehabilitation. It could well be lengthening the gut, it could be correcting malrotation, it could be reconstruction of the intestine when they're born with what's called as gastroschisis, where the abdominal wall is deficient and here they have intestines outside the abdominal cavity. And there are some people or some kids that might progress onto transplantation, intestinal transplantation. And that could be done either a live donor from the parents, a small segment of the intestine, or the cadaveric group of patients that could be transplanted through the cadaveric donors. But even before we come there, we've got to understand what is this whole concept of intestinal failure. And intestinal failure is relatively new concept. It's well established, as Professor Rella said, in the Western countries. In India, it's relatively new. This is our first attempt to actually address the problem. And while addressing the problem, we've got to understand what is intestinal failure. And it's broadly classified into 3 types. But in the kids, we look at only 2 variants. One is anatomical, that means the child may have been born without intestine, or physiologically, that is, the intestine is not capable, maybe because they're preterm, they're not capable of absorbing the nutrients that you're going to give in orally, and may need a bridge with TPN or parenteral nutrition through their veins for them to get that nutrition. And that really is the concept of this center of excellence, to help these very, very young children to bridge to a level where they're strong enough to absorb, or then make a plan to see what is the next step for these kids, either rehabilitation or transplantation. That bridge is really important in where you have to understand their nutritional needs, how much of nutrition to give them, to prevent them from going to refeeding syndrome, prevent them from going into liver failure because of feeding that's not physiological, as well as we got to look at how to keep them free from infections. The main problem in India is when you put in a line, a central line for kids to get nutrition, there's a very high chance of that central line to get infected. And to that effect, we've done a lot of studies, and we brought in a very useful solution. இன்னைக்கு ரெலா ஹாஸ்பிட்டலில் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்டெஸ்டினல் ரீஹபிலிட்டேஷன் யூனிட் ஆரம்பிக்கிறோம். இது மெயினாக சின்ன குழந்தைங்களுக்காக ஆரம்பிக்கிறோம். இந்த பர்பஸ் என்னன்னா, பல குழந்தைங்க பிறக்கும் போதே சிறுகுடல் இல்லாமையோ இல்லை சிறுகுடல் இருந்தாலும் அது வேலை செய்யாமையோ பிறக்கிறாங்க. இந்த குழந்தைங்கள்லாம் பிறந்து கொஞ்ச நாள்லயே இறந்துருவாங்க. இவங்களை காப்பாற்றணும்னா டிபிஎன் கொடுத்து, அதாவது வெயின் வழியாக ஆகாரம் கொடுத்து, ஒரு அளவுக்கு ஒரு வயசு வந்தப்புறம் இந்த சிறுகுடல் அறுவை மாற்று சிகிச்சை பண்ணால் இவங்களுக்கு பிழைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பண்ணி காப்பாற்றுறது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் விஷயம். இதுக்கு ஒரு தனி யூனிட் வேணும்.
அதுக்காக தான் டாக்டர் நரேஷ் சண்முகம், இவர் பீடியாட்ரிக் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் அண்ட் ஹெப்படாலஜிஸ்ட். இவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இந்த இன்டெஸ்டினல் ரீஹபிலிட்டேஷனில். இவங்களுடைய பொறுப்பு என்னென்னா, இந்த குழந்தைங்களை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாமையே காப்பாற்ற முடியும் அப்படின்னு இவங்க கொண்டு வருவாங்க. இவங்க வழியில் இந்த பக்கம் இருக்கிறது டாக்டர் அனில் வைத்யா. இவங்க வந்து இன்டெஸ்டினல் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன், இன்டெஸ்டைனல் அண்ட் மல்டிவெசரல் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன். இந்தியாவிலேயே இவங்க தான் ஃபேமஸ் சர்ஜன். இவங்களும் நம்ம யூனிட்டோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவங்க ரீஹபிலிட்டேட் பண்ணி இந்த குழந்தைங்களை ஒரு 10 கிலோ வரைக்கும் கொண்டு வருவாங்க. இந்த குழந்தைங்கள்லாம் பிறக்கும் போதே சமயத்தில் 1 கிலோ 1.5 கிலோ தான் பிறப்பாங்க. இவங்க 10 கிலோ வரைக்கும் கொண்டு வந்துட்டு அவங்களால சாப்பிட முடியுங்கிற ஸ்டேஜ் வந்துச்சுன்னா இந்த குழந்தைங்க நார்மல் ஆகிடுவாங்க. சாப்பிட முடியாதுங்கிற ஸ்டேஜ் வந்துச்சுன்னா இவங்க இன்டெஸ்டினல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க. சில குழந்தைங்களுக்கு இன்டெஸ்டினல் டிரான்ஸ்பிளான்ட்டும் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டும் சேர்ந்து பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலைஸ்ட் யூனிட் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கும். இந்தியாவில் இன்டெஸ்டினல் டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிறது ரொம்ப ரேர். இது ஒரு புது வியாதி. நம்ம ஹாஸ்பிட்டல்லையும் நம்ம ஒரு குழந்தை பார்த்தோம், 4 வயசு குழந்தை பண்ணி ரொம்ப நல்லா ஆச்சு. நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி பண்ணுறது வருஷத்துக்கு ஒரு 10 டிரான்ஸ்பிளான்ட் கூட இங்கே பண்ணுறது கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இது எல்லா குழந்தைங்களுக்கும் அவைலபிளாக இருக்க போது சிஎம் ஸ்கீம்லேயும் கேட்டு இதை பண்ணுறதுக்கு செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் இவங்களுக்கு தான் பண்ணுவோம், இவங்களுக்கு தான் பண்ணுறது இல்லைன்னு இல்லை. எல்லா குழந்தைங்களுக்கும் இதை இந்த சர்வீஸை ஆஃபர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு ரொம்ப ஹைலி ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்டு. இது கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டை விட ஹைலி ஸ்பெஷலைஸ்டு, லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டை விட இது ஹைலி ஸ்பெஷலைஸ்டு, இன்டெஸ்டினல் டிரான்ஸ்பிளான்ட்டு இப்போ பாசிபிள். இதில் ஒரே அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ லிவரு கிட்னிலாம் நிறைய பேருக்கு தேவை, இன்டெஸ்டினல் டிரான்ஸ்பிளான்ட் ரொம்ப கம்மி. அதனால் ஆர்கன் அவைலபிலிட்டி கூட அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது இன்டெஸ்டினல் டிரான்ஸ்பிளான்ட். ஸோ அதனால் இந்த அட்வான்டேஜும் இருக்குது. இதையெல்லாம் உபயோகப்படுத்தி இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் காப்பாற்றுறதுக்காக தான் இந்த யூனிட் ஆரம்பிச்சிருக்கோம்.